ஹாய் காய்ஸ், இன்றைக்கி ரெசிபி என்னன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு நான் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி 3 கிளாஸ் ரவை நல்லா வறுத்து எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கடுத்தது முந்திரி திராட்சை வறுத்து வச்சுருக்கேன் நெய் ஊற்றி. கொஞ்சம் டூட்டி ஃப்ரூட்டி கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். ஆக்சுவலாக இது பைனாப்பிள் புட்டிங் தான் செய்ய போகிறோம் இன்றைக்கி. அதோட ரெசிபி தான். அதுக்கு தான் நான் இந்த டூட்டி ஃப்ரூட்டிலாம் எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு அடுத்தது சின்னதாக மீடியம் சைஸில் சின்னதாக பைனாப்பிள் கட் பண்ணி நல்லா பழமாக இருக்கிற பைனாப்பிளாக பார்த்து எடுத்துக்கோங்க. அதை கட் பண்ணிவிட்டு நெய் ஊற்றி கொஞ்சம் நெய் ஊற்றிட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. நல்லா வறுத்து எடுத்ததுக்கப்புறமா 6 கிளாஸ் தண்ணி ஊற்றுங்க. ஏன்னா 3 கிளாஸ் ரவாவுக்கு 6 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கோங்க. 1:2. இது நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா வேகணும். இது இங்கே பாருங்கள், நல்லா வெந்து வந்துடுச்சு. இதுக்கு நான் கொஞ்சோண்டு லெமன் கலர் ஃபுட் கலர் போட்டிருக்கேன். லெமன் கலரில் நீங்கள் தேவைப்பட்டால் போட்டுக்கோங்க, இல்லைன்னா வேண்டாம். பைனாப்பிள் நல்லா வெந்து வந்ததுக்கப்புறமா ரவையை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அது கட்டிடும். ஸோ கட்டாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். அது கைஸ், இதனால வீடியோ போடல, ஸோ அதுக்காக நான் சாரி கேட்டுக்கிறேன். கொஞ்சம் பர்சனல் இஷ்யூ இருந்ததுனால போட முடியல. இனிமேல் கண்டினியூஸாக நான் வீடியோ போட்டுக்கிட்டே இருப்பேன். ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். உங்களுக்கு எந்த மாதிரி ரெசிபி வேணும்னு கமெண்ட் பண்ணிங்கன்னா கூட நான் போடுவேன். அண்டு இங்கே பாருங்கள், இந்த ஸ்டேஜில் நல்லா வெந்து வந்துடுச்சு ரவை போட்டதுக்கப்புறமா. இந்த ஸ்டேஜில் நீங்கள் சுகர் போட்டுக்கணும் கைஸ். ஆனால் நான் சுகர் இதில் போடுறது நான் வீடியோவில் காட்டல. ஏன்னா நான் கேமராவை பிடிச்சிட்டு இதில் நான் முடியல போடுறதுக்கு, மிக்ஸ் பண்ணுறதுக்கு. அதனால் கீழே வச்சுட்டு தான் போட்டேன். ஸோ நீங்கள் 3 கிளாஸ் சர்க்கரை போட்டிருக்கேன். 3 கிளாஸ் ரவைக்கு 3 கிளாஸ் சர்க்கரை போட்டிருக்கேன். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. சர்க்கரை ஸ்மெல்லு போகணும். அப்போ தான் அந்த டேஸ்ட்டு பைனாப்பிள் புட்டிங் ஸ்மெல் நல்லா ஃப்ளேவர் கொடுக்கும். சர்க்கரை போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. இப்போது சூடு பண்ண எண்ணெய் இதில் போட்டுக்கோங்க. நான் இந்த ஏற்கனவே சூடு பண்ணி தான் அந்த டப்பாவில் போட்டு வச்சுருக்கேன். அதனால் அப்படியே போடுறேன். நீங்கள் இதுக்கு எண்ணெய் போடும்போது கொஞ்சம் லைட்டாக ஹீட் பண்ணிவிட்டு இதில் போட்டுக்கோங்க. அப்போ ஃப்ளேவர் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போது ஒரு 3 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கிறேன். நெய் ரொம்ப பிடிக்கும் அப்படின்றவங்க நீங்கள் தாராளமாகவே ஊற்றிக்கலாம். நம்ம கொஞ்சம் லிமிட்டாக சாப்பிட்றதுனால 3 ஸ்பூன் நெய் மட்டும் நான் ஊற்றுறேன். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டேஜுக்கு வரணும் ஃப்ரெண்ட்ஸ். அந்த நெய் எண்ணெயெல்லாம் கொஞ்சம் பிரிஞ்சு வரணும். அப்போ தான் அது ஃப்ளேவர்லாம் சூப்பராக இருக்கும். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஈஸியான ரெசிபி தான். நீங்களும் ட்ரை பண்ணி எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். லாஸ்ட்டில் இது டூட்டி ஃப்ரூட்டி முந்திரி திராட்சைலாம் மிக்ஸ் பண்ணி விடுங்க. அவ்வளோதான், முடிஞ்சது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன். நானும் ஹாப்பியாக இருக்கேன். அண்ட் இத்தனை நாளும் எபிசோட் போட முடியல, கொஞ்சம் இஷ்யூனால போட முடியல. இனிமேல் கண்டினியூஸாக நான் சேனலில் போட்டுகிட்டே இருப்பேன். ரெசிபிஸ் பெரிய நல்ல ரெசிபி வரும், பாருங்கள். பிடிச்சிருந்ததுன்னா கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் இன்றைக்கி பைனாப்பிள் புட்டிங் செஞ்சுருக்கேன். ரெசிபி சூப்பராக வந்திருக்கு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். அண்ட் இதுக்கு அடுத்து வர எபிசோடில் உங்களுக்கு சூப்பரான ரெசிபியோட நான் உங்களை பார்க்குறேன். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். அண்ட்